தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2026 எப்படி இருக்க போகிறது? அதாவது தன் கையாலேயே தன் கண்ணை குத்தி கொண்ட நிலைமை அப்படிங்கிறதுல தான் பல பேர் தத்தளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம எடுத்த முடிவுகளே நமக்கு பாதகமாக மாறிடுத்து, நம்ம நல்லா யோசித்து தானே செஞ்சோம், ஒருவேளை அவசரப்பட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு உங்களுடைய எடுத்த முடிவுகளை நீங்களே அதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பல பேர் வேலை மாற்றம், இருக்கிற வேலையை விட்டுட்டோம், வேலை மாற்றம்னு ட்ரை பண்ணி கடைசியில் இருக்கிறதும் போச்சுன்னு சொல்லி இப்போ உட்காந்துருக்கோமே, அடுத்து எப்போ வேலை கிடைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பொருளாதாரத்திலையும் சிக்கலை சந்திக்கிறவங்களாக தான் நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு விமோச்சன காலம். உங்களுடைய ராசி லக்ன அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர பார்வையாக பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அதுதான் நிறைய விஷயத்தில் உங்களுடைய முடிவுகளை இப்போது உங்களை சீர்தூக்கி அலசி ஆராய்ந்து ஒரு மறுபரிசீலனை அப்படின்னு உங்களை பண்ண வைக்கும். நிறைய வெவ்வேறு டொமைன் உங்களோட லைஃப்பில் அது எல்லாமே இப்போ மாறப்போகிறது. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு எந்தெந்த இடத்துல படுறதுன்னா, உங்களுடைய லக்னம் 3ஆம் பாவகம், அதே போல் 11ஆம் பாவகம், இது மூணுத்துலேயுமே படும். 11ஆம் பாவகம்ங்கிறது பொதுவாக அடுத்தவருடைய ஒத்துழைப்புன்னு சொல்லலாம், கூட்டு தொழில், எல்லோருடைய ஒரு கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப நல்லா இருக்க போகிறது. மனசு திருப்தி இருக்கும். மூத்தவர்களால் ஆதாயம், உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால நல்ல ஆதாயமும், அவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். மனசுக்கு திருப்தியான விஷயங்கள் நிறைய நடக்கும். எதெல்லாம் உங்களுக்கு நடக்கலை, நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, இனி ஒன்றா நடக்கும். இது பொதுவாக சொல்கிற வார்த்தை கிடையாது. ஏன்னா ஒரு பொருளை இழந்தவனுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவசரப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்து, ஒரு வேலையை இழந்து, ஒரு குடும்ப உறவை இழந்து இருக்கிறவனுக்கு தான் அதோடைய வேல்யூ தெரியும். அதனால அந்த ரியலைசேஷன் டைம் இது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவுலையுமே நிறைய கொஞ்சம் முன்னுக்கு பின்னா போயின்னு இருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதன் மூலமாக, நீங்கள் கொஞ்சம் அடுத்தவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதன் மூலமாக அந்த உறவு சிக்கல்களுக்கு தீர்வு காணலாம். முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களை எடுத்துன்னு போகும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானம் அது கொஞ்சம் ஒரு தொய்வான நிலைமை இருந்தது அப்படிங்கிறது மாறி இப்போது இருக்கிற இடத்த விட்டு உங்களை எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி பொருள் தேட வைக்கும். நிறைய ட்ராவல் இருக்கும். எந்த ட்ராவல் இருந்தாலும் அது உங்கள் வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ இருந்தால் அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அந்த ட்ராவல் அப்படிங்கிறத ரொம்ப லாங் ட்ராவலாக எடுத்துக்காமல் பிரேக் பண்ணி சின்ன சின்னதாக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இதோடைய அருமை உங்களுக்கு அடுத்த மாதம் தெரியும். ஏப்ரல் மாதம் இதோடைய பலனை நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. அதனால் தனுர் ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மெயின் டிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனையும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் எடுத்து வெளியில் சொல்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கம்யூனிகேஷனுங்கிற பாவகம் ரொம்ப சிறப்பாக செயல்படும். நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் அதை செய்ய ஆரம்பித்தாதான் உங்களுக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கிறது எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ போய் மறைஞ்சிருக்கிறது கிடையாது. அதிர்ஷ்டங்கிறது இப்படி தான் வரும். நமக்கு எங்கேருந்தோ கூரையை பிச்சுட்டு கொட்டாது. நம்ம ஒரு பர்டிகுலர் பாவகத்தை நம்ம அதை வேலை செய்கிறதன் மூலமாக தான் நமக்கு அந்த விஷயம் நடக்கும். அதனால் நீங்கள் நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு விஷயத்தை அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுதான் நான் இங்கே மெயினாக சொல்ல வர்றது. ஒரு தடவை நம்ம சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணிட்டோம், போகிறோம், இனி இப்போ எதுக்கு கேட்டுண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. இதில் உங்களுடைய தாய் மாமன் அல்லது உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய அத்தை வர்க்கம், இந்த மாதிரி சகோதர உறவு வர்க்கம், இதன் மூலமாக சின்ன சின்ன மன சங்கடங்கள் உங்களுக்கு வரலாம். அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் விழுறதோ, நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறதோ, இல்லை இந்த விஷயத்தை எங்கிட்ட அவன் சரியாக சொல்லலை அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி அவங்க வருத்தப்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஓப்பனாக, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத உங்களுடைய கம்யூனிகேஷனில் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மெயின்டைன் பண்ணுங்கள். மனசில் என்ன விஷயம் இருக்கோ அதை கொஞ்சம் பளிச்சு அப்படின்னு வெளியில் பேசுங்க. அதன் மூலமாகவே பாடினாலும் அந்த விஷயங்கள் கூட இப்போ சரி பண்ணக்கூடிய ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்களும் உங்களை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேப் விடாமல் பார்த்துக்கோங்க. தாயாருக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். அவங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி சம்மந்தமான விஷயங்களில் ஒரு இதுவோ, ஒரு சளி தொல்லைகளோ, இல்லாட்டி செஸ்ட் லங்ஸில் ஏதாவது ஒரு கன்ஜஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளோ அது மாதிரி இருக்கலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்பு எதுவும் இருக்காது. கொஞ்சம் அந்த நரம்பு சம்மந்தமான நரம்பு பிடிப்பு, தசை பிடிப்பு அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக நரம்பில் தான் வரும். ஒரு சுளுக்கு பிடிச்சிக்கிறதோ, ஏதோ நடக்கும்போது தெரியாமல் கால் பிசைகெடுத்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பேர் வீடு வாகனம் சம்மந்தமான முயற்சிகள் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நடக்கும்.
வாகனத்தை பழசை வந்து மாற்றிட்டு 4 வீலரை வந்து மாற்றிட்டு ரொம்ப பழசாகிடுது, இதை கொடுத்துட்டு கொஞ்சம் ஹையர் எண்ட் மாடலுக்கு போகிறேன், பட் அதை வந்து செகண்ட் ஹேண்டாக வாங்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னா கூட வாங்குங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு யார் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உங்கள் வீட்டுக்காக ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராவேகண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு அருமையான பொருட் செலவு அதுக்கு நீங்கள் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக உங்களுடைய வீட்டோட இன்டீரியரை பண்ணுறதுக்கோ, அதை வந்து அதோடைய அதுக்கு டெக்கரேஷன் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கோ ரொம்ப அருமையாக அதெல்லாம் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய நிறைய சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். புதிய வீடு கட்டி குடி போகிறவங்க வந்து அதில் இருக்கிற தடங்கல்கள் நீங்கி அந்த மாதத்துக்கு இறுதியிலேயே வந்து அதற்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய காலகட்டம். வீடு வந்து இப்போ பாதி கட்டி அது வந்து முடிவடையக்கூடிய தருணத்தில் இருக்குது அப்படின்னா மலமலன்னு அந்த வேலைகள்லாம் பிக்கப் ஆகி இது நாள் வரையில் ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துட்டு இருந்ததுங்கிறது இப்போ கடைசி நேரத்தில் உங்களுக்கு மலமலன் வீடு கட்டி பால் காய்ச்சி குடியேறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதத்துலேயும் உங்களுக்கு நடக்கும். அதனால் அதற்கு உண்டான அச்சாரம் போடுறதுங்கிறது இந்த மாதமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓவர் நைட்டில் நடக்காது இல்லையா, அதனால் விஷயங்கள் வந்து மலமலன் சுறுசுறுப்பாக ஒரு சூடு பிடிக்கும், வேகம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த 7ஆம் இடம் வந்து கொஞ்சம் நல்ல வலு ஏற ஆரம்பிக்கிறதுனால நிறைய புதிய பல மனிதர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும். ரொம்ப பெரிய மனுஷங்களை சந்திப்பீங்க, ரொம்ப நல்ல ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களுடைய ஒரு நட்பு கிடைக்கும் உங்களுக்கு. அவர்களுடைய அறிமுகத்தின் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஷரும், நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷரும், பிற்காலத்தில் அவங்களால நல்ல நல்ல ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அதனால் புதிய மனிதர்கள் அறிமுகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஏது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு பண்போடு அவங்கக்கிட்ட பழகி வச்சுக்கோங்க. பிற்காலத்தில் அது ரொம்ப உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். மற்றபடி தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். மனசில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்போல்லாம் லோவாகிறதோ அப்போ நீங்களே உங்களை வந்து தட்டி எடுத்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏன்னா வந்து உள்ள அந்த கேதுவுடைய நட்சத்திரம் இருக்குது இல்லையா, மூல நட்சத்திரம், அது ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளே தானே தன்னை போட்டு அழுத்திக்கும். அது மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிக்கோங்க. ரொம்ப வேலைன்னு இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பொருளின் பின்னாடியே நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த உழைப்பையே நம்மளோட இதாக வச்சுட்டு பொருள் பின்னாடி ஓடினோம்னா நம்ம மனசில் வந்து நிம்மதி இருக்காது. பொருளாதாரம் தேவை தான் நமக்கு வந்து அதுதான் வந்து நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் இந்த காலத்தில், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை மட்டுமே நீங்கள் நம்பி இருக்காமல் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்தவங்களோட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறதும் கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்காமல் கொஞ்சம் ஒரு ப்ராட் மைண்டடாக உங்களை நீங்கள் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். மாதத்தில் என்ன வழிபாடு எடுத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். மகாவிஷ்ணுவை வழிபடுங்க, புதன்கிழமைகளில் வழிபடுங்க. அதே போல் புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ராகு செவ்வாய் இந்த காம்பினேஷன்லாம் போயின்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அசட்டு துணிச்சலில் ஆழ்ந்தெரியாமல் எதையாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களை தள்ளிடக்கூடாது. அதனால் ஒரு நிதான போக்கு அப்படிங்கிறத வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் இந்த மாதத்துக்கு உங்களுடைய செல்ஃப் கரெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான விஷயமாக நான் சொல்ல விரும்புவது. அதனால் நிதானமே வெல்லும், நிதானமாக எல்லாமே பண்ணுங்கள். ரொம்ப வந்து உங்களை ஓவராக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.